வணக்கம் நிகிதா. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஜாகீர் ஹுசேன் பிஜ்லி நேற்று அதிகாலை மசூதி ஒன்றில் தொழுகை முடித்து வெளியே வந்தபோது மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கும் இந்த நிகழ்வினை தொடர்ந்து தற்போது கொலையாளிகளை பிடிப்பதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி தகவல் தெரிவித்தார். இது சம்பந்தமாக 2 பேர் நேற்று திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆஜரான நிலையில் மேலும் இதில் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் அவர்களை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கமிஷனர் தெரிவித்தார். நிகிதா, திருநெல்வேலியில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கும் இந்த நிகழ்வினை தொடர்ந்து நேற்று அவரது மகன் சிங்கப்பூரில் இருந்து வந்திருந்தார். சத்தியம் தொலைக்காட்சியிடம் நேற்று இரவு பேசிய அவர் இந்த வழக்கு விசாரணை குறித்து சிபிசிஐடி விசாரணை உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். வக்ஃபு வாரியத்தின் தமிழக தலைவராக உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி எங்களிடம் வந்து பேச வேண்டும், எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக நேற்று இரவு முதலே திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையர் தலைமையில் போலீசார் அவரது குடும்பத்தினருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்வதற்கு உறுதி அளித்திருப்பதாகவும் தற்போது நமக்கு தகவல்கள் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியும் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் ஒருவருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையை தொடர்ந்து சட்டமன்றம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. திருநெல்வேலியில் அனைத்து முஸ்லிம் அமைப்புகளின் கூட்டணி என்ற பெயரில் இன்று காலை இது தொடர்பாக ஒரு கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி இருந்தாலும் அதிகாலையில் ரம்ஜான் தொழுகையின் போது ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கொலையாளிகளை தீவிரமாக தேடி வருவதாக தெரிவித்திருப்பதுதான் இந்த விவகாரத்தில் தற்போதுள்ள கள நிலவரம்.